தமிழ் பிளாசம் சேனலில் கேரட் கீரை பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், தோட்டத்துலேருந்து கேரட் எடுத்தாச்சு. எவ்வளோ பெருசாக வந்திருக்கு பாருங்கள். இப்போ 3 கேரட் நாங்கள் வந்து தோட்டத்துலேருந்து எடுத்துருக்கோம். இந்த கேரட் கீரையில் நம்ம பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ கேரட்டையும் அந்த கீரையும் தனியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த கீரையை வந்து நல்லா கழுவிட்டு அந்த காம்பை நல்லா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அது ரொம்ப தடிமனாக இருக்கும், ரொம்ப முத்தின காம்பு. அதனால் அதை கட் பண்ணி எடுத்துகிட்டு கீரையை வந்து சிறுசாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி வந்து நம்ம பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கணும். பாருங்கள், இந்த அளவுக்கு இருந்தால் போதும் கீரை. இந்த காம்பெல்லாம் வந்து வேகாது, அதனால் இதை தூக்கி போட்டுடலாம். வெறும் கீரையை மட்டும் நம்ம வந்து பொரியல் பண்ணலாம். சாம்பார் தூள் 1 டீஸ்பூன், தேவையான அளவு உப்பு, மிளகாய்த்தூள் 1/2 டீஸ்பூன், ஜீரகம் 1 டீஸ்பூன், மஞ்சள்தூள் தேவையான அளவு, பெரிய வெங்காயம் 1, சிறிதளவு தேங்காய் திருவல். இப்போ வானலியில் எண்ணெய் காஞ்சிருச்சு, கடுகு போட்டுடலாம். கடுகு பொரியட்டும். பாருங்கள், கடுகு வந்து பொரிஞ்சிருச்சு. இப்போ ஜீரகம் போட்டுடலாம். பெரிய வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. சிம்லேயே வச்சுக்கோங்க. பெரிய வெங்காயத்துக்கு பதில் சின்ன வெங்காயம் கூட நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ கீரையை வந்து போட்டுடலாம். இந்த கீரை வந்து வேகிறதுக்கு லேட் ஆகும். தண்டுக்கீரை வந்து நமக்கு தண்ணி ஊற்றாமே வெந்துடும். பார்த்திங்களா, இதில் லேசாக நம்ம வந்து தண்ணி ஊற்றினா தான் இது வேகும். கொஞ்சம் நல்லா வதக்கி விடுங்க எண்ணெயிலேயே. மஞ்சள்தூள் தேவையான அளவு, மிளகாய்த்தூள் 1/2 டீஸ்பூன், சாம்பார் தூள் 1 டீஸ்பூன் போட்டு நல்லா வந்து கிளறிடுங்க. அகத்திக்கீரை வேகத்துக்கு லேட் ஆகும் பார்த்திங்களா, அதே மாதிரி இந்த கீரை வந்து வேகத்துக்கு கொஞ்சம் லேட் ஆகும். அதனால் கொஞ்சம் தண்ணியும் நம்ம ஊற்றணும். 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம் வேகிறதுக்கு. தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. கீரையை மூடி வைக்காதீங்க, மூடி வைக்காமல் வேக வைங்க. தண்ணி கொஞ்சம் சுண்டணும், அது வரைக்கும் இது நல்லா வேகட்டும். அடி பிடிக்காமல் பார்த்துக்கோங்க. பாருங்கள், தண்ணி வற்றிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம தேங்காய் திருவலை போட்டுடலாம். தேங்காய் திருவல் ஜாஸ்தி போடுற வரைக்கும் டேஸ்ட் நல்லா கிடைக்கும். நமக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கலாம். போட்டு நல்லா கிளறி விடுங்க. சுவையான கேரட் கீரை பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். தயிர் சாதம், ரச சாதம் எல்லாம் வந்து சாதத்தில் பிசைஞ்சு கூட நம்ம சாப்பிட்லாம். இது ரொம்ப சுவையாக இருக்கும். இந்த ரெசிபி செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் என்னன்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.